நம்ம எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த நாள் ஆராதனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். உங்கள் கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த நாள் ஆராதனையிலே எங்களை கூடி வர செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்க ராஜா, உம்மை ஆராதிப்பதற்கு. அப்பா, எங்களை ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்க அப்பா. தேவாதி தேவன் உம்முடைய தெய்வீக கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தினாலும் எங்களை ஒவ்வொரு நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, கடந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிறு குறைவும் குற்றமும் ஆண்டவரே, அந்த ஆராதிக்கின்ற தடையாய் இருந்து விடாதபடிக்கு தகப்பனை எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க அப்பா தகப்பனே. சிறு குறைவும் ஆண்டவரே தடையாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. தேவாதி தேவன் அப்பா ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை வல்லமையாக நீர் வழிநடத்த போயிருக்கா நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வீக பிரசன்னத்தினால் நீர் ஆண்டவரே எங்களை நிரப்பப் போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளையும் ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வல்லமையும் தெய்வீக பிரசன்னமும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழிநடத்தட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவாதி தேவன் அப்பா ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இரக்கமுள்ள எங்கள் தேவாதி தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல பாதுகாத்த எங்கள் தேவன் இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து அப்பா எங்களை பாதுகாத்த எங்கள் அன்பின் தெய்வம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அப்பா எங்களை வழிநடத்த போயிருக்கா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாருங்கப்பா. எனக்கும் சபையாக இருக்கும் அப்பா ஆண்டவரை அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் ஊற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவாதி தேவன் அப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரை நாங்கள் செவி சாய்த்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவாதி தேவன் ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா பாடல் பகுதிகளிலும் அப்பா ஆராதனை பகுதிகள், சங்கீத பகுதியில், சாட்சி பகுதியில், காணிக்கை பகுதியில் அப்பா செய்தி பகுதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் வல்லமையும் இல்லாமல் ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தகப்பனே. உம்முடைய கிரியை ஆண்டவரை ஒவ்வொரு இதையும் தொடட்டும் ராஜா. தேவாதி தேவன் நீர்தாமே இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர்தாமே பொறுப்பேற்று வழிநடத்தும் பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 76வது பாடல். பாட்டு புத்தகம் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இல்லாதவர்களுக்கு காண்பித்து உதவுங்கள். பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 450வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை,
உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்ன, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எருசலேம் என்று சொன்னால் பூமியில் பார்த்தீங்கன்னா எருசலேம்னா எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. அப்போ எருசலேம் அப்படின்னா ஆலயம். நீங்கள் ஆலயத்திலே சபையிலே தேற்றப்படுவீர்கள். சபைக்கு வந்தால் தான் தேற்றப்படலாம். சபையை விட்டுவிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சபையை விட்டுட்டு பத்திரிகை தூக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தால் தேற்றப்பட முடியாது. ஆலயத்துக்கு வரும்போது தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களால் கண்டிப்பாக தேற்றப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னொன்று, எருசலேம் என்று சொன்னால் பரலோகம். பரலோகத்திலே தேற்றப்படுவோம். ஆமென். எப்படி தெரியுங்களா? பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் என்னது உண்டு? பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? வியாதி, கஷ்டம், கடன், வறுமை எல்லாம் உண்டு. எல்லாமே உண்டு பூமியில் இருக்கிற வரைக்கும். நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஐயோ இதை விட்டு என்னைக்குப்பா நான் அந்த பூமியை விட்டு பிரிவேன் அப்படின்னா செத்து போகணும். அப்படி இல்லை, எப்பப்பா நீங்கள் வருவீங்க, நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன்னாக்க இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. எந்த பிரச்சனை? நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், நான் முன்ன சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு போய்ட்டு என்ன கிடையாது, ஜென்ரேட்டர் போடுறது, ஆஃப் பண்ணுறது, அங்கே ஓயாமல் துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை தான். அங்கே கரண்ட்டு போயிடுச்சு, இன்வெர்டர் வேணும், ஜென்ரேட்டர் வேணும், ஐயோ ஏசி ஓடலையே, அந்த தலைவலிக்கு வேலையே கிடையாது பரலோகத்தில். அல்லேலூயா. ஓயாமல் ஆராதனை தான், கேப்பே கிடையாது. ஆமாம். இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுனாக்க, யாரெல்லாம் ஆராதனைக்கு கேப் விடுறாங்களோ அங்கே கேப்பே கிடையாது ஆராதிக்குது பரலோகத்தில். யாரெல்லாம் இங்கே ஆராதனைக்கு சபை நிகழ்ச்சிகளுக்கு கேப் விடுறோமோ, நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேங்க. நானும் உங்களை மாதிரி விசுவாசி இருந்தவன் தான். முடியாத நிலைமையில கூட, நிற்கிறதுக்கு பலன் இல்லாத நிலைமையில கூட நான் ஆராதிச்சாலு.
நிற்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருந்த நிலைமையில் கூட நான் ஆராதிச்சாள். அன்றைக்கி டிடி கிராஜுவேஷன் அன்றைக்கி நான் டைம் ஆகிடும், பாவம் நம்ம ஆரம்பித்தது லேட்டு, அவங்க திரும்ப கடலூருக்கு போகணும், எல்லாம் விளக்கமாக சொல்லலாம் நேரம் இல்லை. நான் எழுதி வச்சுருந்தேன், டைம் ஆனதெல்லாம் விட்டுட்டான். எப்பொழுதெல்லாம் நாங்கள் போய் திண்டுக்கல் போயிட்டு 2.5 நாள் 3 நாள் அங்கே இருப்போம். எப்பொழுதெல்லாம் திண்டுக்கல் போகணுமோ முதல் நாள் ஆஸ்பத்திரி போயிருப்பான். முதல் நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பான். மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இங்கேருந்து போவோம். அதோடு தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒரு முறை கூட நான் நல்ல சுகத்தோடு பலத்தோடு போகவில்லை. ஒரு முறை 2 முறை பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டான் இது ஒரு பயங்கரமான சாத்தானுடைய ஆயுதம், எப்படியாவது போக முடியாதபடிக்கு தடை பண்ணுவதற்கு சாத்தான் செய்கிற பயங்கரமான ஒரு தந்திரம் என்பதை கண்டுபிடித்ததுனால முடியாத நிலைமையிலும் போனேன். ஒரு பாஸ்ட் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க பாருங்க. ஒரு முறை சுகவீனம், போக முடியல, சுத்தமாக ட்ராவல் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டேன். சரிங்கய்யா பரவாயில்ல, நீங்கள் அடுத்த வாரம் கன்னியாகுமரி நடக்குது அங்கே வந்துருங்கன்ட்டாங்க. கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், கன்னியாகுமரி கிளம்ப வேண்டிய அன்னைக்கு உடம்பு முடியல, பயங்கர இருமல், நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது இங்கேயே. அதோட நைட் ட்ராவல் பண்ணுறேன். முதல் நாள் நைட்டு தூக்கம் கிடையாது, ஒரே இருமல். அதோடைய அடுத்த நாள் நைட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற தூக்கம் கிடையாது, இருமல் தான். அதோடு அங்கே போயிட்டு ரூமில் 2 பேர் என் கூட ஒரு ரூமில் 3 பெட்டு, 2 பேர், அந்த 2 பேர் என்னுடைய இருமல்னால அவங்க தூங்கவே இல்லை பாவம். 2 பேரும் நல்ல வேலை இளைஞர். பகலில் போயிட்டு உட்காந்துருக்குறேன், எழுதிக்கிட்டு இருக்கிறேன், தள்ளுது, என்னென்னமோ பண்ணுது. பாஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப பெயர் வாசிச்சாங்க பாருங்கள், பாஸ்டர் வாசன் அவர்கள். அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஹால்லேருந்து வெளியில் வந்துட்டு மீட்டிங் ஹால்லேருந்து வெளில வந்துட்டு ஃபோன் அடிக்கிறேன், முடியல பாஸ்டர் அப்படின்ட்டு. ஐயா உங்களால் முடியலன்னா நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. போய் படுக்கிறோம், அதை விட அதிக இருமல் வருது. இருமல் தொந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும். உட்கார்ந்துருக்கிறப்ப கூட அதிகமாக வராது, படுத்துட்டா அவ்வளோதான் அதிகமாகிடும். படுக்கிறேன், பயங்கர இருமல். காலை தூக்கி பெட்டில் வச்சுக்கிட்டு சேரில் உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டு இருக்கேன், தூங்கலை, அப்படியே இருக்கான். அங்கே மீட்டிங் ஹாலில் ஒரு சேரு காலியாக இருக்குது. அதுக்கு இன்சார்ஜ் வந்து எல்லோரும் வந்திருக்காங்களா, ரூமில் யார் இருக்காங்களான்னு சொல்லி வாட்ச் பண்ணுறதுக்குன்னு சும்மா கிடையாது, அது புறம்போக்கு கிடையாது. எல்லோரும் இருக்காங்களா, எல்லா சேர்லையும் உட்காந்துருக்காங்களா, எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை சேர் தான் போடுவாங்க, எக்ஸ்ட்ராலும் சேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சேர் குறைஞ்சிச்சுன்னா அவர் யார், அவர் எந்த ரூமில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து ரூமில் வந்து, ஐயா என்னங்க ஐயா, என்ன செய்யுது உங்களுக்கு அப்படின்றாரு. சொன்னான், வாங்க ஆஸ்பத்திரி போவோம். அவங்க பையன்தான் பாஸ்டர் கிருபா ஜோயல், அவர் பேர் ஜோயல். ஃபோட்டோ எடுத்தார் பாருங்க, ஒரு பாஸ்டர் இங்கே உட்காந்துக்கிட்டு, அவர் பேர் ஜோயல், பையன் பேர் கிருபா ஜோயல். எல்லாம் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. கார் ரெடி அழிச்சு போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படித்தான் ரொம்ப முடியாமல் ஆகிப்போச்சு. அப்படித்தான் இந்த டிடி காலமே ஓடுனுச்சு. கர்த்தர் நல்லவர், கிருபையாக 2 ஆண்டுகள் எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் அதை தொடர கர்த்தர் கிருபை செய்தார். நம்மை தேற்றுவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் யாருங்க அவர்? ஆமாம், 457வது பாடல்.
பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். முழங்கால் பாடுவோம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. கர்த்தருக்காய் உன்னை நீ கொடுத்தால் உந்தன் வாழ்வில் குறைவுகள் ஏது? நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு
விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை இருக்காது. நம்பிக்கைக்கு எல்லாம் மாறாக நடக்கும். ஆனால் நம்பிக்கையின் தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறாமல் செய்து நிறைவேற்றுவார். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. வருகிற பலவீனங்களை, போராட்டங்களை, மன உளைச்சல்களை, நெருக்கங்களை எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை துதிப்போம். சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவர் நீர் கடந்து வருவீராகப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. திரும்பவுமா இதை பாடுவோமா? தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மாறாது, குறையாது. அதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார் அப்படின்னு விசுவாசித்து, நான் உங்களை நம்புறத, நான் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறத நான் மாறிடக்கூடாது ஆண்டவரேன்னு விசுவாசித்து இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி உண்மையாகவே அர்ப்பணித்து பாடுவோம். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆவியானவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக, நீர் சொன்னவைகளுக்காக உம்மை துதிக்கிறேன்ப்பா. அப்பா, நீர் அப்பா சொன்ன வார்த்தைகளை இதோ இந்த நேரத்தில் நினைத்து விசுவாசித்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி.
படைத்தவரே உமக்கு நன்றி. இந்த நாள் வரையிலும், இந்த நொடி வரையிலும் அப்பா என்னையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் காணத்தக்கதாக உயிரோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். தேவ ஆவியானவர் அசைவாடுவதற்கு நம்மை விட்டு கொடுப்போம். ஆவியானவர் இங்கே கடந்து வருவதற்கு நாம் விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே பிரவேசிப்பதற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவருக்கே தன்னை ஜீவ பலியாக விட்டு கொடுத்து கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்ற உணர்வோடு பயபக்தியாக தேவனை துதிக்கிறவர்களாக மாறுவோம். ஆவியானவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீங்கள் இல்லாத ஆராதனை வேஸ்ட் ஆண்டவரே. நீங்கள் கடந்து வாங்க, நீங்கள் கடந்து வாங்கப்பா. நீங்கள் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. அப்பா உம்முடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இங்கே யார் யாரெல்லாம் நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோமோ, உம்மை துக்கப்படுத்தினோமோ, அவைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. அப்பா எங்களுடைய அந்தரங்கங்களை அறிகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள எண்ணங்களை அறிகிற தேவன் ஐயா. ஆவியானவரே எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்துங்க, எங்களை தூய்மையாக்குங்க ராஜா. அப்பா நீர் தூயவர். உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, உம்மை நினைப்பதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க. அப்பா எங்களோட சிந்தனைகள் வேற எங்கும் அப்பா அலையக்கூடாதுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பரலோக தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கியதாக இருக்கட்டும். அப்பா என்னுடைய உள்ளமும் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆவியும் ஆண்டவரே, என்னுடைய சரீரமும் பரலோகத்தை நோக்கியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு தயவாய் மன்னிங்க ராஜா. அப்பா நாங்கள் இன்னும் உமக்காக உம்மோடு அதிகமான உறவு கொள்ள, உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை நாங்கள் பலியாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி. துதிகளின் மூலமாக உமக்கு நாங்கள் சிங்காசனங்களை அமைக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலும் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலும் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேட்போமா? ஏசப்பா எங்கள் மத்தியில் உலாவுங்க. நம்ம ஆராதிக்க வர்றது எதுக்கு? நம்ம எதுக்கு ஒன்று கூடி வருகிறோம்? ஒன்று கூடி கர்த்தரை, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரை நோக்கி பார்ப்பதற்கும் அவருடைய ஆளுகையை நாம் எதிர்நோக்கி இருப்பதற்கும். அதுக்காக தான் நம்ம ஆராதிக்கிறோம் இந்த வேளையில். கர்த்தாவே நீங்கள் வாங்க, எங்கள் மத்தியில் உலாவுங்க, என்னையை மாற்றுங்க. நான் இன்னும் உம்மோடு அதிகமாக உறவு கொள்ளணும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக மாறணும் ஆண்டவரே. கேட்போமா? நம்மளுடைய அக்கிரமம் நமக்கே தெரியும். நம்ம பேசினது, நம்ம நினைத்தது, நம்ம நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் நமக்கே தெரியும். தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து
தேவன் இந்த இடத்துல உலாவ வேண்டும்படியாக அவரை வரவேற்கும் விதமாக ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே அப்பா, எங்கள் மத்தியில் உலாவிடும் தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் உலாவி நீங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை தொட்டு அபிஷேகிங்க ஆண்டவரே. கேட்போமா எல்லாருமே? சிந்தனைகளை நாம் ஒருநிலைப்படுத்தி பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கியதாகவும் நமக்காக 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொங்கின இயேசுவை நோக்கியதாகவும் பரிசுத்த ஆவியானவரை நோக்கியதாகவும் இந்த நேரத்தில் நம்ம செபிக்கலாம், கேட்கலாம். தேவனை வாய்களை திறந்து முழங்கால் படிட்டு இந்த இடத்துல தேவன் நிற்கிறார். நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. தேவன் இந்த இடத்துல நின்று நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார். என்னோட பிள்ளை துதிக்குதா, என் பிள்ளை செபிக்குதா, இல்லை அலட்சியமாக உட்காந்துருக்கா என்று நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு கண்ணோக்குகிறார். வெளியரங்கமாக நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், நடிக்கலாம். ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது போல உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர் அவர். நம்ம எப்படி உண்மையாக ஆராதிக்கிறோமா இல்லையா, நடிக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக ஒருவராலும் நடிக்க முடியாது. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கண்களை மூடி பயபக்தியாய் இங்கே உலாவுகிற ஆவியானவரை பிரசன்னமாக்கி நம்ம ஆராதிக்கலாம். ஆவியானவரே துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்குரிய பயபக்தியை எனக்கு தாங்க. கேட்போமா? ஆண்டவரே, உமக்குரிய பயபக்தியை எனக்கு தாங்கப்பா. நான் இன்னும் உமக்குள்ள வளரலை. நான் நாளுக்கு நாள் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன், இன்னும் முன்னோக்கி வரல. ஆண்டவரே, உமக்குரிய பயபக்தியை எனக்கு தாங்கப்பா. ஆவியானவரே, உமக்குரிய பயபக்தி எனக்கு தாங்க. என்னுடைய வாழ்க்கை அப்பா, நான் எப்படி இருந்தனோ உம்மை அறியாததுக்கு முன்பதாக எப்படி இருந்தனோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு ராஜா. இன்னும் உமக்குள்ளாக வளர எனக்கு அப்பா ஸ்தோத்திரம் முடியலை ஆண்டவரே. என்னால் முடியல ஏசப்பா. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருவோமா? ஏசப்பா, என்னால் முடியல. நான் விரும்புகிறேன், உங்களுக்காக தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். தினந்தோறும் உம்மை நோக்கி பார்க்கணும்னு